வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 சர்வீசஸ் 2025 வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். அதில் நம்ம பொது அறிவு தான் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். சூரியகர் முஃப்ட் பிஜிலி யோஜனா என்ற திட்டத்தின் நோக்கமானது வீட்டு கூரைகளில் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவுவது, ஏழைகளுக்கான வீடுகள் வழங்குவது, வயது வந்தோருக்கான காப்பீடு வழங்குவது, சிறிய தொழிற்சாலைகளுக்கு நிதி வழங்குவது. விடை தெரியவில்லை. ஆன்சர் ஏ தான் சரி. வீட்டு கூரைகளில் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவுவது. பிரம்மஞான சபை பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்வு செய்க. மேடம் பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது. சரியான வாக்கியங்கள் தான் கேட்டிருக்காங்க. 1888 இந்தியாவில் அன்னி பெசன்ட் அம்மையார் இதில் இணைந்தார். இதன் தலைமையகம் சென்னை அடையாறில் உள்ளது. ஸோ இதை பற்றின சரியான வாக்கியங்கள் என்னன்னு கேட்டோன்னா சி தான் சரி. ஸோ சி என்ன சொல்லியிருக்கு, 1 மற்றும் 3. இது 1 3 கரெக்டு, செகண்ட் 1 தவறு. மேடம் பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது. இதன் தலைமையகம் சென்னை அடையாறில் உள்ளது. இது தவறான கூற்று. அடுத்து கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருத்தி உள்ளதுன்னு கேட்குறாங்க. எத்தனை கொடுத்துருக்காங்க? 4 இருக்குது. ஓகே. டிரான்சைபீரியன் இருப்பு பாதை இது பால்டிக் கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது. டிரான்ஸ்காஸ்பியன் இருப்பு பாதை இது மத்திய ஆசியாவையும் ஜப்பானையும் இணைக்கிறது. கனேடியன் பசிபிக் இருப்பு பாதை இது அட்லாண்டிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கிறது. டிரான்ஸ் கான்டினென்டல் இருப்பு பாதை இது பியூனஸ் அயர்ஸ் நகரத்தையும் வால்ஃபரைசோ நகரத்தையும் இணைக்கிறது. ஸோ இதில் தவறாக பொருத்தி உள்ளது எதுன்னு தான் கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோன்னா கொடுத்துருக்க 4ல் சி தான் தவறாக பொறுக்கப்பட்டுள்ளது. சி என்னென்னா 3ன்னு சொல்லியிருக்காங்க. 3வது கனேடியன் பசிபிக் இருப்பு பாதை இது அட்லாண்டிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கிறதுன்றது தவறான இணை. ஸோ இது எல்லாமே கரெக்டு. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. டிரான்சைபீரியன் இருப்பு பாதை இது பால்டிக் கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது. டிரான்ஸ்காஸ்பியன் இருப்பு பாதை இது மத்திய ஆசியாவையும் ஜப்பானையும் இணைக்கிறது. ஸோ இது ரெண்டும் கரெக்டு. இது தவறானது. இதுவும் கரெக்டான இணை. டிரான்ஸ்கான்டினென்டல் இருப்பு பாதை இது பியூனஸ் அயர்ஸ் நகரத்தையும் வால்ஃபரைசோ நகரத்தையும் இணைக்கிறது. அடுத்த கொஸ்டின். கருத்து ஏ மற்றும் காரணம் ஆர் வினாவை கருத்து ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். காரணம், நீதிபதிகளை நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சரையும் கலந்தாலோசிக்க வேண்டும். ஸோ இப்போ இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி தான் சரி. ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. இது சரியான கூற்று. இது தவறானது. அடுத்து இது மேக்ஸு. ஸோ இதுவுமே மேக்ஸ் தான். அடுத்து இந்த ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் அதிக தேவை, டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைவு, குறைவான உற்பத்தி, குறைவான பண அளிப்பு. விடை தெரியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா பி தான் சரி. டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு குறைவு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி மேக்ஸ் இது தேவை அப்படின்னாக்கா இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் பார்த்துக்கோங்க. நன்றி.